ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டாக்டர் தர்ஷு vlogs. ரொம்ப 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 ஹையர் டேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பிஸி வித் ஒர்க், அப்புறம் பேபி, ஸோ எல்லோரும் இருந்ததுனால கொஞ்சம் இது பண்ணாமல் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போடலாம். அவங்க டவுட்ஸ் எல்லாமே எனக்கு இமெயிலோ ஆர் மெசேஜ் மீ ஆர் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட் ஆஃப்டர் டெலிவரி, போஸ்ட்மார்ட்டம். தட் இஸ் ஆஃப்டர் டெலிவரி அந்த பீரியடை போஸ்ட்மார்ட்டம் பீரியட்னு சொல்லுவாங்க. இட் வேரிஸ் அப் டு 3 months ஆர் டு 6 months, சரிங்களா? ஸோ அந்த டைம் ஒரு சிங்கிள் லேடியாக ஒவ்வொரு பொண்ணும் எவ்வளோ டிப்ரெஷன் போவாங்கன்னு தெரியுமா? ஸோ அதெல்லாம் ஸோ வேர்ட்ஸ்னால நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட எவ்வளோ பெயின்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போஸ்ட்மார்ட்டம் பீரியட் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். ஸோ ப்ரெக்னென்சி டைம் அப்போ நம்ம பேபி கேர் பண்ணுறது, அப்புறம் அது வெயிட்டாக இருக்கிறது, ஸோ அது வாமிட்டிங், அந்த மாதிரி பயம், பேபி நல்லா பிறக்குமா, ஸோ அந்த மாதிரி ஒரு டென்ஷனோடு போயிட்டுருக்கும். ஆனால் போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது நம்மளுக்கு பேபியே கையில் இருப்பாங்க. ஸோ நம்மளையும் பார்த்துக்கணும், பேபியும் பார்த்துக்கணும். பேபிக்கு ஏதாச்சும் ஒன்று அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயே நம்ம போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே நினச்சிக்கோங்க, ப்ரெக்னென்சி பீரியட் மட்டும் கஷ்டம் கிடையாது, போஸ்ட்மார்ட்டம் அதுக்கு மேலேயும் கஷ்டம். சில பேர் அந்த டிப்ரெஷன்னால், அந்த ஒரு இரிட்டேஷன்னால் அவங்க பேபி அவங்க ஒழுங்காகவே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த பேபியவே ஒரு ஒரு விரோதமாக நினைப்பாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நம்மளுக்கு டிப்ரெஷன் போகும். ஸோ அது என்னென்னலாம் காஸ் பண்ணும், நம்ம அதுலேருந்து எப்படி நம்மளை ஃப்ரீ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மெயினாக ஆஃப்டர் டெலிவரி உங்களுக்கு நார்மலாக இருந்தாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, பெயின் இருக்க தான் செய்யும், சரிங்களா? ஸோ அந்த பெயின் செட்டில் ஒன்ஸ் நீங்கள் பேபியை உங்கள் ஃபேஸை பார்த்ததுமே நீங்கள் ஹாப்பினஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் டே பை டே போகிறப்ப உங்களுக்கு அந்த பெயின் தெரியும். அப்புறம் ஃபீடிங் ஒழுங்காக வரலன்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு அந்த எனர்ஜி லெவல் அந்த அளவுக்கு இருக்காது. மெயினாக ஸ்லீப் இருக்காது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நிறையா பேருக்கு கூட டேக் கேர் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை ஒருத்தவங்க மட்டும் தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம தான் டேக்கிள் பண்ணணும் நம்ம பேபிக்காக. ஃபர்ஸ்ட் திங், பேபியை பொறுத்த வரைக்கும் பேபி பிறந்தோடனே சில பேபிஸ் அவங்களே கேர் சொல்லியிருப்பாங்க, எந்த மாதிரி கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ சில பேபிஸ் நார்மல் பேபிஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கள ரொட்டீன் கேர் பண்ணிக்கலாம். எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட ஃபர்ஸ்டே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப கொலாப்ஸிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒருத்தவங்க கிட்ட மட்டும் கேட்டு, பீடியாட்ரிஷியன் கிட்ட மட்டும் கேட்டு நீங்கள் தெளிவான முடிவில் இருங்க. பேர் ஃபீடிங் பத்தலை சொல்லிட்டு அது ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆக்கி விட்டுருவாங்க. நீ இதை சாப்பிட்ணும், நீ பத்திய சாப்பாடு சாப்பிட்ணும், அப்புறம் நீ இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு கோல்டு பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ரூமர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் மட்டுக்கு ஃப்ரீயாக சாப்பிட்ற தோணுன்னு சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபீடிங் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் நம்மளால் கொடுக்க முடியும். எல்லா மதர்ஸ்க்குமே ஒரே ஃபீடிங் குவான்டிட்டி கிடைக்காது. ஸோ ஒருத்தவங்களுக்கு நார்மல் நல்லா சாப்பிட்டாலுமே ஃபீடிங் கம்மியாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க, ஆனால் ஃபீடிங் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒவ்வொருத்தவங்களையும் பொறுத்து. பேபி வெயிட் கரெக்டாக இருக்கா, யூரின் நல்லா போகிறாங்களா, ஸோ அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டு பேபிக்கு ஃபீடிங் எது பத்தலைன்னா ஃபார்முலா மில்க் கால்ஸ் அவங்களே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ் சேர்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு கரெக்டான தூக்கம் கிடைக்காது. மெயினாக என்னென்னா சில பேபிஸ் மார்னிங் நல்லா இருப்பாங்க. நியூபார்ன் பேபிஸ் ஃபர்ஸ்ட் இதாக தான் இருப்பாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் டே பை டே போக போக நல்லா முழிக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள். ஸோ அந்த டைமே ஒரு நைட் டைம் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணுறது, அப்புறம் சைலண்ட்டான சரௌண்டிங் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பழக்கிட்டே வந்தால் பேபிஸ் கொஞ்சம் காமாகி நம்மளோட செட்டிங்ஸ்க்கு அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டைம் மொபைல் பார்க்குறது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறப்ப நைட்டு பேபி எந்திரிச்சாலுமே நீங்கள் டக்குன்னு லைட்டை போட்டுட்டு மொபைல் பார்க்குறது, டிவி ஷோ அந்த மாதிரி எதுனாலுமே பேபிக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அவங்க அது மார்னிங் நினச்சிட்டு அவங்க ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இது பண்ணிங்கன்னா கரெக்டாக பேபிக்கு இதாயிரும்.
எழுப்பி எழுப்பி ரொம்ப ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே பேபி இருக்க வேணாம். அவங்க கம்ஃபர்டபுளுக்கு அவங்க விட்டுருங்க. சரிங்களா? பேபி வந்து நைட் டைமில் வந்து ரொம்ப ரீசன் இல்லாமல் க்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பேபிஸ்னாலே வந்து க்ரை பண்ணுறது இட்ஸ் நார்மல். சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்களாம் முடிஞ்ச அளவுக்கு கன்சல்ட் பண்ண பாருங்கள். ஒன்ஸ் வந்து பேபி வந்து கோலிக் பெயின், கேஸு, வயிறு வலி, இல்லாட்டினா கான்ஸ்டிபேஷன், அப்புறம் யூரின் போகிறப்ப பெயின், டயப்பர் ரேஷ், அப்புறம் வந்து ஏதாச்சும் இன்செக்ட் பைட், கொசு ஏதாச்சும் கடிச்சிருக்கா, ஸோ அப்புறம் வந்து பசி, தூக்கம், அன்கம்ஃபர்டபுளாக பேபி ஏதாச்சும் இருக்காங்களா, இல்லை ட்ரெஸ்ஸு பிடிக்கலையா, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேபியை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ இது ஒரு ரீசன். நியூ மதர்ஸ்க்கு வந்து மெயின் பிரச்சனை இதுதான். சில பேருக்கு பேபியையும் பார்த்துக்கணும், அப்புறம் வீட்டில் இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மதர்ஸ்லாம் ரொம்ப 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 பாவங்க உண்மையிலே சொல்லப்போனால். ஸோ மேபி வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. ஸோ அந்த டைம் வந்து நம்ம பேபியும் கரெக்டாக பார்த்துக்கணும், அப்புறம் நம்மளுக்குமே ஃபுட்டு அந்த டைம் வந்து நம்மளை வந்து நம்ம கேர் பண்ணிக்கவே மாட்டோம். பேபி கரெக்டாக கிடைக்குதா, பேபி நல்லா தூங்குறாங்களா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து பேபியை வந்து நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பேபிஸே வந்து மோஸ்ட்டாக எடுத்துருவாங்க பிரெஸ்ட் மில்க் மூலமாக. அதுவும் கால்சியம் மெயினாக வந்து எடுத்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்க கொடுக்க பேபி நல்லாயிட்டே போவாங்க, ஆனால் மதர் வந்து ரொம்ப ஒல்லியாயிட்டே போவாங்க. ஸோ அந்த பட்சத்தில் என்னென்னா வந்து கால்சியம் வந்து ரொம்ப கம்மியாயிரும் மதர்ஸ்க்கு. ஸோ அதனால தான் வந்து லோ பேக் கேக் வர்றது, இடுப்பு வலி வர்றது, ரொம்ப ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் கிட்டே வந்து மூட்டு வலி வருது, எல்லா பிரச்சனையுமே வருது. ஸோ சிசேரியன் பண்ணவங்களுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் மெயினாக கொடுத்துருவாங்க. ஸோ நார்மல் டெலிவரி நீங்கள் வந்து உங்கள் டயட்லேயே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸ் அட்லீஸ்ட் ஆச்சும் வந்து உங்கள் பேபியை வந்து நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கோங்க. பேபி வந்து 24 ஹவர்ஸும் அம்மா கூடயே இருந்தால் மட்டும்தான் பேபிக்கு வந்து அட்டாச்மெண்ட் வரும். அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. பேபிக்கு வந்து நல்லா தெரியும் இது மதரோட லவ், மதரோட கேர், மதரோட அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து பேபிக்கு நல்லாவே தெரியும். போஸ்ட்மார்ட்டம் வந்து நீங்கள் நல்லா பியூட்டிஃபுல்லாக கொண்டு போங்க. டிப்ரெஷன் எதுக்குமே போயிடாதீங்க. ஏன்னா அது வந்து நம்ம பேபியை தான் அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்குன்னு டைம் எடுத்துக்கோங்க, டிவி பாருங்கள், உங்களுக்குன்னு நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. மற்றவங்க பேச்சை எதையுமே கேட்காதீங்க. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நியூ மதர்ஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் சில பேர் வந்து இதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேபிக்கு உடனே இதை கொடுக்குறது, அதை கொடுக்குறது, இதை கொடு அதை கொடு அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் எதையுமே மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் உங்கள் பேபிக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் தான் வந்து உங்கள் பேபியை வந்து உங்களால் வந்து நல்லா காப்பாற்ற முடியும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் புஷ்ன்னு நல்லா எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். குழந்தைங்க அது இதுவாக ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி. சில பேர் வந்து சீக்கிரமே வந்து ரோல் ஆன் பண்ணிடுவாங்க, சில பேர் லேட் ஆகும், சில பேர் சீக்கிரமே பேசிடுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு குழந்தைங்களை பொறுத்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் மாறும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யாரையுமே எந்த குழந்தையுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க, எந்த மதரையுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இதை வந்து எல்லாருமே மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ் அண்ட் பேபியை வந்து நல்லா கேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் கேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பெரிய டெலிவரி இதில் இருந்து அவங்க வந்து இப்போ வந்திருக்காங்கன்னா ஸோ அது ஒரு எவ்வளோ பெரிய இது தெரியுமா? ஸோ அதுலேருந்து அவங்க வந்திருக்கிறது வந்து ரொம்ப உயிர் இது பண்ணுற மாதிரி. ஸோ அதை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து போஸ்ட்மார்ட்டம். ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்தாலுமே சரி, ஆனால் விஷயங்கள் நிறையாவே இருக்குது. உங்களுக்கு பர்சனலாக டிப்ஸ் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் நியூ மதர்ஸ் அண்ட் டிப்ஸ் என்னென்ன இருக்குது. நிறைய பேர் டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நான் என்ன ஃபாலோ பண்ணேன், எனக்கு பிரெஸ்ட் மில்க் வந்து எப்படி இருக்குது, என் பேபிக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஃபார்முலா மில்க் ஏதாச்சும் கொடுக்குறேன்னா, பேபி வெயிட் எப்படி இருக்காங்க, எப்படிலாம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், எந்தெந்த எவ்வளோ டைம் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபீடிங் கொடுக்கலாம், நைட் பொழுதுனைக்கும் எழுப்பி விட்டு கொடுத்துட்டு அலாரம் வச்செல்லாம் சில பேர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்கணுமா? ஸோ எல்லாமே டாப் டு பாட்டம் அபவுட் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ until then bye from Dr. Dashu. Bye and take care.